2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணி நிச்சயம் வெற்றி பெறும் என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். தமிழக பாஜக தலைவராக நயினார் நாகேந்திரன் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டார். இதையடுத்து சென்னை வானகரத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அதிகாரப்பூர்வமாக நயினார் நாகேந்திரன் பாஜக மாநில தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்டார். இதைத் தொடர்ந்து பேசிய அவர், தமிழ்நாடு முழுவதும் பாஜக கொடி பறக்க வேண்டும் எனவும் 2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணி நிச்சயம் வெற்றி பெறும் எனவும் கூறினார். அது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொடியாக இருக்க வேண்டும். தமிழகமெங்கும் பறக்க வேண்டும். தமிழகத்தினுடைய பட்டி தொட்டியெல்லாம் நடந்தே பயணம் செய்து இந்த கோபுரத்தை கட்டி முடித்தது மட்டுமல்ல, இப்பொழுது அது எல்லா கோபுரத்திற்கு மேலே கலசங்களையும் வைத்திருக்கிறார்கள் நமது அண்ணாமலை அவர்கள். இப்பொழுது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க வேலை அந்த கோபுரத்துக்கு கலசன் மேல வைத்திருக்கிறார்கள். கும்பாபிஷம் மட்டும்தான் நம்ம செய்யணும். அந்த கும்பாபிஷத்தை நம்ம எப்ப செய்ய போறோம்னா 2026 மே மாதம் நடக்கிற சட்டமன்ற தேர்தலில் அந்த கும்பாபிஷத்தை நாம் நடத்த போறோம். நிச்சயமாக தமிழகத்தில் என்டிஏ ஆட்சி மலர்ந்தே தீரும், தாமரை மலர்ந்தே தீரும். இன்றைக்கு நாட்டிலே நடைபெறுகிற ஒரு ஆட்சி என்பது மக்கள் விரோத ஆட்சியாக, மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஆட்சியாக, ஊழல் மிகுந்த ஆட்சியாக, பெண்களை மதிக்காத ஆட்சியாக, பாலியல் வன்கொடுமையை நடத்துகின்ற ஆட்சியாக, மது போதைகளுக்கு அடிமையாகின்ற மக்களை அடிமையாக்கின்ற ஆட்சியாக இந்த ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த ஆட்சியை நாம் வெகு விரைவில் விரட்டி அடிக்க வேண்டும். அனைவரும் ஒன்றுபட்டு பாடுபட வேண்டும். நாள் குறிக்கப்பட்டு விட்டது, நேரம் குறிக்கப்பட்டு விட்டது, காலங்களும் கிரகங்களும் மாறிக்கொண்டிருக்கிறது. 2026 மே நிச்சயமாக ஆட்சி மாற்றம் உறுதி.